राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। அழகான மார்கழி முதல் நாள், அப்படி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கும் சேர்த்து தானே சுவாமி எனக்கு கொடுக்குறார். சாதாரணமாக நான் சின்ன பயலாக இருந்த பொழுது, மார்கழி வந்த பொழுது பஜனைக்கு போவோம். பெரிய ஆசை தெரியல. சமத்துன்னு சொல்லுவா, சூடாக பொங்கல் கிடைக்கும், குளிச்சுட்டுலாம் போக வேண்டாம், எழுப்புவா, பல்ல தேய்ச்சி அப்படியே ஓடுவோம். அது நாங்கள் இருந்த அந்த சானட்டோரியத்தில், நான் இருந்த வீடு வாடகை வீட்டில், அது அவ்வளோ பெரிய 1.5 கிரவுண்டு இடத்துல அந்த வீட்டில் இருக்கும். அதில் முன்வாசல் பின்வாசல் 2 பக்கம் கேட் உண்டு. ஸோ பின்வாசல் வழியாக அந்த பஜனை வரும்போது எழுப்பிகிட்டே இருப்பா. எழுத்துக்கலன்னா பின்வாசல் வழியாக பஜனை வரும். ஏன்னா எங்களோட முன்வாசல் பக்கம் வந்து முட்டுச்சந்து. இப்போ பின்வாசல் அவள் அதை கிராஸ் பண்ணி அப்படி வந்து எங்கள் வீட்டு வாசலுக்கு வரத்துக்குள்ளே ரெடி ஆகிடலாம். இல்லாட்டி எங்களோட தெருவோட பாதியில் எங்கள் வீடு இருக்கும். அதை தாண்டி கடைசி போய்ட்டு திரும்பி யூட்டன் அடித்து வருவாள். என்ன அட்வான்டேஜ்னா, எங்கள் தெருவுக்கு அப்புறம் நேராக கொஞ்சம் தூரத்தில் கோவில் வந்துடும். ஒரு கடைசி அந்த 10 நிமிஷம் பஜனைக்கு போனால் கூட குழந்தை சமத்தை வந்துட்டான்டுவா. முதல்லையே போனோம்னா 5 மணிலேருந்து ஆரம்பிப்பான், அது 6 மணி ஆகும். எங்கள் வீட்டில் 5:50 வருவா. ஸோ அப்படி தான் பஜனைக்கெல்லாம் போவோம். அப்படி தான் அங்கே ஆற்று பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் உண்டு, அதில் தான் பஜனை போய் முடியும், போவோம். அப்புறமா பெருசாக மார்கழி மாதம் முதல் நாள் கோவிலுக்கு போனதெல்லாம் கிடையாது. குருஜி அம்மாவை பார்த்து மார்கழி வரும்பொழுதெல்லாம் கூட பெருசாக முதல் நாள் கோவிலுக்கு போகிறது அப்படின்னு ஒரு பெருசாக வழக்கம் இல்லை. பக்கத்தில் கோவில்கள் எதுவும் கிடையாது. ஸோ அப்படி காலப்போக்கில் அப்படி வந்துட்டோம். முக்கியமாக பெரிய கோவில்கள் இருக்காம இடத்துல நான் இல்லை. அதனால் முதல் நாள் கோவிலுக்கு போகிறதுன்றதெல்லாம் எப்பயாவது ரொம்ப ரேராக, பெருசாக ஞாபகம் கூட இல்லை எனக்கு. ஆனால் மார்கழி மாதம் எப்பயாவது போவேன் கோவிலுக்கு. ஆனால் இன்றைக்கி மார்கழி முதல் நாள், மதி நிறைந்த நன்னாளால். எனக்கு ரொம்ப பிடிச்ச திருமங்கை மன்னன், அவரை திருத்தி அப்படியே சொல்லலாம், அவர் அழகாக தன் அழகினாலே மயக்கினவள் குமுதவல்லி நாச்சியார். சரியா, அவளுடைய அழகில் இவர் மயங்கினார். அவள் அது அழகாக அவரை வைஷ்ணவனாக மாற்றிட்டார். அந்த குமுதவல்லி நாச்சியார் அவதரித்த அந்த திருவெள்ளக்குளம், இன்றைக்கி கதால் முதல் தரிசனம் அதுதான். குமுதவல்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெயர். வேதவல்லி, குமுதவல்லி. ஆனால் நான் கோபாலவல்லி அல்லவா, அதனால் அவ்வளவு அழகு, பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் எப்பவுமே நிறைய ஸ்திரீகள் கிட்ட சொல்லுவேன், கணவர் சொன்னால் புரிஞ்சுக்கலை நம்மளாம் சொல்கிறேல, குமுதவல்லி நாச்சியாரை பார்த்து கற்றுக்கோங்கோ. அவ்வளவு அழகா அவள் தன் அழகில் மயங்கின திருமங்கை மன்னனை
பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும்னு சொல்கிறா. நித்தியம் 1008 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததிய ஆராதனம் பண்ணணும்னு சொல்கிறா. அது எல்லாம் ஆழ்வாரை பண்ண வச்சா. அவளிடத்துல கொடுத்த வாக்குக்காக ஆழ்வார் கொள்ளையடிச்சு ததி ஆராதனம். ததினா அடியவர்கள். அடியவர்கள் ஆராதனம் பண்ணுறது ததி ஆராதனம், அன்னதானம். ஆழ்வார் தான் கொடுத்த வாக்குக்காக கொள்ளையடிச்சும் பண்ணிட்டு இருந்தார். எல்லாம் ரொம்ப வருஷமா திருமங்கை ஆழ்வார் வைபவமா சொல்லி சொல்லி பழகியிருக்கேன். ஆனால் அந்த இடத்த பிரத்யக்ஷத்தில் இன்னைக்கு தான் பார்க்குற பாக்கியம் வாய்ச்சது. அந்த திருமணங்கொல்லை திருமங்கை ஆழ்வாருடைய திருக்குறையலூர், அவர் பிறந்த இடம், அவர் ஆராதனை பண்ண மூர்த்தி, அதுவும் அழகா கையில் வேலோட திருமங்கை மன்னன் குமுதவல்லி நாச்சியாருடைய தரிசனம். அதுவும் இன்னைக்கு மார்கழி முதல் நாள், சுவாதி நட்சத்திரம். அதில் இன்னைக்கு 5 நரசிம்ம காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்னைக்கு பஞ்ச நரசிம்ம தரிசனம். என்ன சொல்கிறது, அதுவும் வயல்வெளிகளுக்கு நடுவில் ஆங்காங்கே வீடுகள், ஆங்காங்கே கோவில்கள், ஒன்னோட ஒன்று போட்டி போடுறது. தேமேன்னு அமைதியாக 7:30 மணிக்கெல்லாம் ஊரே அடங்கிடுறது. நிஜமாவே திருநாங்கூர் பரிக்கிரமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஓடின்னு இருக்கு, நேற்றும் இன்றும். அதே ஆனந்தத்தோட விரஜமண்டல பரிக்கிரமா. இந்த விரஜமண்டலத்துலேயும் நிறைய இடங்கள்லாம் இப்போ பிருந்தாவனம் தான் கான்க்ரீட் ஜங்கிள் ஆயாச்சு, ஒரே கட்டடங்கள் ஆயாச்சு. இன்றைக்கி தாளவனம், பல இடங்களில் கிராமத்து வீடுகள், நிறைய வயல்கள், அங்கங்கே ஒரு லீலா ஸ்தலங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த ராதா கிருஷ்ண கல்யாணம் நடந்த பாண்டீர வடவிருஷம் வனமெல்லாம் சுற்றி வர வயக்காடு, நடுவில் ஒரு ஆலமரம், அந்த இடத்துல தான் கோவில் தான், சின்ன கோவில் தான். அந்த மாதிரி இங்கே நிறைய வயக்காடு, நடுவில் கோவில்கள், அங்கே குளங்கள். நம்ம ஆனந்தமாக விரஜமண்டல பறிக்கலாம். அப்படியே விரஜமண்டலத்தை சுற்றின்னு இருக்க மாதிரி தான் இருக்குது. அங்கே நிறைய கோதுமை போடுவா, இங்கே நிறைய நெல், நிறைய நெல் கண்ணு இருக்க. அவ்வளோ சுற்றினதில் ஒரே ஒரு இடத்துல 2 இடத்துல மட்டும்தான் நான் பருத்தி பார்த்தேன். மற்ற எல்லா இடத்துலையும் நெல் தான் பயிரிட்டு. அது இப்போ அறுவடையும் கிடையாது, எல்லாம் இன்னும் பெருசாகலை. அறுவடைக்கான தயாரான மாதிரி அந்த முத்தின நெல் எங்கேயும் நான் பார்க்கல. ஆனால் சுகமான நாட்கள். எதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கும் சேர்த்து ஆசீர்வாதம். நேற்று தான் நம்ம சேஷசாயி அதை பார்த்துட்டு இருந்தோம், ரைட்டா. அடுத்து சேஷசாயிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி போன நந்தன வனா அப்படின்னு பேர். நந்தபாபா வந்த ஒரு வனம். நந்தபாபாவுக்கு என்னதுக்கு ஒரு வனம் அப்படின்னா, நிறைய இந்த கிருஷ்ணலீலையெல்லாம் பார்ப்பார். கர்க மகரிஷி கிருஷ்ண வைபவத்தெல்லாம் சொல்லியிருக்கார். கிருஷ்ணன் கோவர்தனகிரி உத்தாரணம் பண்ணதை பார்த்துருக்கார். கிருஷ்ணன் காளிய நர்த்தனம் ஆடினதை பார்த்துருக்கார். இப்படி எல்லாம் அனுபவித்தவருக்கு கிருஷ்ணன் ஸ்வயம் பரபிரம்மம் அப்படின்னு தெரியும். ஆனால் அவன் எதிர்க்க காட்டிக்க மாட்டார். மற்றவா கேட்டால் சொல்லுவார் வழிய, அவன் தெய்வம் அப்படின்றத அவர் அனுபவிப்பார், ஆனால் வெளில சொல்ல மாட்டார். அப்போ
எப்பொழுதெல்லாம் அவருக்கு அந்த கிருஷ்ண தெய்வீக விஷயங்களை மனசு அப்படி அசை போட்டு ஆனந்தமாக ரசித்து அனுபவிக்கணுமோ அப்பொழுதெல்லாம் இந்த வனத்துக்கு வந்துடுவார். வந்து உக்காந்துட்டு கிருஷ்ண பஜனை பண்ணுவார் ஏகாந்தமாக. நான் ஒரு தகப்பனாக பிள்ளைக்கெல்லாம் பண்ணணும். அதே சமயத்தில் அவன் தெய்வம்னு தெரியும் பொழுது அந்த தெய்வத்தன்மையை அனுபவிக்கணும். அது ஒரு அழகான ஒரு விஷயம். இது புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு அனுகிரகம்தான், வேறு என்ன சொல்கிறது. ஏன்னா இந்த 16,108 கிருஷ்ண பத்னிகள் உண்டு. அதில் முக்கியமாக அந்த நரகாசுர நிலத்திலேருந்து பகவான் ஒரு 16,100 ராஜகுமாரிகளை காப்பாற்றுறான். எல்லாருக்கும் கிருஷ்ணன் தான் பதி. கிருஷ்ணன்கிட்ட குழந்தையெல்லாம் பெற்றிருக்கா. பகவான் அப்படியே கணவன் அந்த ஸ்திதியிலேயே அழகாக நடந்துக்கிறான். அவளுக்கு அந்த தெய்வத்தன்மையை காட்டுறதே கிடையாது. ஒரு சாதாரண கணவன் போல. ஏன்னா நாரத மகரிஷி கண்கொண்டு பார்க்குறார் கிருஷ்ணன் எப்படி குடும்பத்தை நடத்துகிறான் அப்படின்றத. அப்போ இந்த 16,100 ராஜகுமாரிகள் அப்பப்போ பேசிப்பா. கிருஷ்ணன் கணவன் குழந்தைகள்லாம் கொடுக்குறான்னு சொல்லி பெருமை வராமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ தாங்கள் இந்த நரகாசுரனுடைய அரண்மனையில் இருந்த அந்த நாட்களை அப்பப்போ பேசிப்பா. இப்படி இருந்தோம், பகவான் எப்படி காப்பாற்றி நம்மளை கொண்டு வந்தான். இத்தனைக்கும் நாம் சுவாமி கிட்ட எங்கள் வீட்டிலலாம் எங்களை சேர்த்துக்க மாட்டா, எங்களை எங்கள் வீட்டுக்கு அனுப்பாதீங்கோ, துவாரகையில் உங்கள் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வேலைக்காரியாக வச்சுக்கோங்கன்னு தான் சொன்னோம். ஆனால் சுவாமி நம்மளை அவ்வளோ அழகாக தன்னுடைய பத்னியாக மாற்றிண்டு ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அதை அப்பப்போ நினச்சிண்டு பேசிண்டு பகவத் காருண்யத்தை நினச்சி பஜனை பண்ணுவாள். அந்த மாதிரி நந்தகோபர், யசோதா இவர்கள்லாம் கண்ணனுடைய விஷயங்கள் பேசுவா, கண்ணனோட பழகுவா, கண்ணனோட அனுபவிப்பானா. அந்த தெய்வத்தன்மையை அவ்வப்பொழுது தனியாக ஏகாந்தமாக உட்காந்து பஜனை பண்ணுவார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் குருஜி அம்மாவோட நிறைய வருஷங்கள் இருந்திருக்கேன். குருஜி அம்மா அவ்வளவு சாதாரணமாக பழகுவா, விளையாடுவா, சிரிப்பா, கிண்டல் பண்ணுவா. அதெல்லாம் ஒரு ஸ்திதிக்கு அப்புறமா, ஆரம்பத்துலலாம் டெரர் அல்லருவேன் நான்லாம். ஒரு ஸ்திதிக்கு அப்புறம் குருஜி அம்மா ரொம்ப சாதாரணமாக பேசுவா, பழகுவான். அப்போல்லாம் நான் மறுபடியும் ஒன்றே ஒன்று தான் நினச்சிப்பேன். நான் என் எல்லையை மீறக்கூடாது, என் எல்லையை கடக்கக்கூடாது. ஏன்னா ஒரு எளிமையாக ஒரு குரு பழகும் பொழுது அன்டியூ அட்வான்டேஜ் நிறைய பேர் எடுத்துருவா. அந்த உரிமையில் சில பேர் எல்லையை தாண்டுவார்கள். அதையே நான் பார்த்துட்டுருக்கேன். அந்த எல்லையை தாண்டாமல் நிதானம் இருக்கிறதுக்காக நான் குருஜி அம்மா முதல்ல பார்த்த நாள்லேருந்து எனக்கு நடந்த சம்பவங்கள், குருஜி அம்மாவால் கிடைத்த அனுபவங்கள், இதை பெருசாக முக்கியமாக நான் ஸ்மரணம் பண்ணுவேன். அது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நிறைய பக்தி பண்ணுங்க, நிறைய நாமஜபம் பண்ணுங்க, நிறைய அனுபவங்கள்லாம் கிடைக்கட்டும். அதே சமயத்தில் அந்த நிதானம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும். நந்தகோபர் இந்த நிதானம் தவறாத ஒருவர். எந்த காலகட்டத்திலையும் அவருடைய நிதானம் மாறவே இல்லை. சரியா? அவர் பஜனை பண்ண இடம் நந்தனவனா. சரியா? அங்கிருந்து கொஞ்சம் திரும்பி வேறு இடத்துக்கு போகும். அடுத்து நாம் பார்க்க போகிறது பாசோசி பன்ஸ்வா
அப்படின்னு சொல்கிறான். சேஷசாயிலேருந்து 1.5 கிலோமீட்டர் இன்னொரு பக்கம் போனால் இந்த இடம் வந்துடும். முதல்ல இன்னைக்கு பார்த்தா நம்ம நந்தனவனம், அடுத்தது வாசோசி. இது என்னென்னா வாசனை, வாசம், வாசம்னா ஃப்ராக்ரன்ஸ், ரைட்? நல்ல வாசனைன்னு. இந்த இடத்துல இந்த கிராமமே வாசம் அடிக்குமா. என்ன வாசனை அப்படின்னா கிருஷ்ண வாசனை அடிக்குமா. கிருஷ்ணனுடைய உடம்புக்குன்னு ஒரு வாசனை உண்டு. நாற்றத்துழாய் முடி நாராயணன் அப்படின்னு ஆண்டாளுன்னு சொல்கிறா இல்லையா? அதே மாதிரி நவநீத சோரன், அதனால் கண்ணன் மேலே எப்பொழுதுமே ஒரு நவநீத கந்தம் வீசும். அப்போ துளசி வாசனை, வெண்ணெய் வாசனை, அதுக்கப்புறமா வனமாலி, நிறைய வனத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்களையே மாலையாக தரிக்கிறதுனால வனமாலி. அது இல்லாமல் அவனுக்குன்னு சர்வகந்தக சர்வரசக அப்படின்னு வேதமெல்லாம் சொல்லும்படியான எல்லா விதமான வாசத்துக்கும் எல்லா விதமான ரசத்துக்கும் ஆதாரமானவன் பகவான். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இப்போ திருப்பதியெல்லாம் போய் வரிசையில் நின்றுக்கோன்னா அந்த லட்டு வாசனை, இந்த ஸ்ரீரங்கத்துலலாம் நின்றுட்டு இருந்தோம்னா அரவண பிரசாத வாசனை, இந்த சம்பாரம் பெருமாளுடைய சம்பார தோசை வாசனை மாதிரிலாம் உண்டு. இந்த கோவில் புளியோதர வாசனை ஒன்றும் வேண்டாம், தயிர் சாத்துக்கு ஒரு வாசனை இருக்குமே. நேத்தி வைகுந்த விண்ணகரம் அந்த பெருமாளை சேவிச்ச கடைசியாக நேத்தி சாயங்காலம் அங்கே ஒரு தயிர் சாதம் பிரசாதம் கொடுத்தா, தத்தியோன்னு சுட சுட சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு கொடுத்தா. அதெல்லாம் வரவே வராது, அவ்வளோதான். அந்த மாதிரி கிருஷ்ண வாசனை அவனுடைய உடம்புல அப்படி ஒரு சுகந்தம் வீசும். அதாவது அவன் உடம்பு வேர்த்தாலுமே வாசனை வீசும். அவன் தலை, உள்ளங்கால், அக்குள், திருமேனி எல்லாமே வாசனை அடிக்கும். இப்போ பெருமாளுக்கு சூடிக்களைந்த மாலை எப்படி வாசனை அடிக்கும்? நம்ம ஆண்டாள் சூடிக்களைந்த மாலையை டெய்லி பெருமாள் சேர்த்துக்கிறார். ஏன்னா அவளுடைய திருமேனி வாசம் அதில் வருதான். அந்த மாதிரி கிருஷ்ண வாசனை மயங்கமா. எப்படின்னா தேனீக்கள்லாம் வந்து அந்த வாசனையில் அப்படியே வந்து கண்ணனை மொய்க்குமா, அப்படியே ஓடி வந்து. அந்த மாதிரி கிருஷ்ண வாசனை. இந்த பசு பட்சிகள் எல்லாமே கண்ணனிடத்தில் அந்த வாசத்தில் மயங்கி 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 வருமா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாசனை பிடிக்கும்ல. இந்த பிறந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகள் பக்கத்தில் ஒரு தாய்ப்பால் வாசனை அடிக்கும் எப்பொழுதுமே. அது கன்னத்தில் முத்தமெல்லாம் கொடுக்க போனாலும் நல்லா தாய்ப்பால் வாசனை அடிக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அந்த அம்மாக்கெல்லாம் குளிப்பாட்டிட்டு ஃபுல்லாக அந்த பவுடரால் ஒரு அபிஷேகம் பண்ணுவாருக்கு. இந்த பேபி பவுடர் வாசனை அடிக்கும். இந்த மாதிரி உண்டு இல்லையா? இந்த மாதிரி கிருஷ்ண வாசனை கிராமம், நல்ல பேரில் வாசோசி அப்படின்னு பேர். அது வாச, அதான் சரியா. அடுத்து இன்னொரு கிராமம் போகும், காணி கிராமன்னு பேர். கம்பாரா, கண்டி அப்படின்னு சொல்லுவாள். இந்த இடத்துல என்னென்னா கிருஷ்ணனும் பலராமனும் மாடுகள் மேய்த்த இடம். காணி கிராமம்ன்றது அந்த பவுண்ட்ரி. அங்கே வந்து ஒரு கம்பம், குழந்தைங்களுக்கு சொல்லுவாள், தாண்டி போகாதீங்கூடா அப்படி தான் சொல்லுவாள். அந்த மாதிரி அது கண்ணனுக்கு தெரியும் வச்சுக்கோங்க. விரஜபூமி எல்லாம் அவன் தானே நிர்ணயிக்கிறான்.
பின்னாடி காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மலையில் வஜ்ரநாபன் ஒரு தூண் ஸ்தாபிதம் பண்ணான். இதுதான் விரஜபூமியின் எல்லை அப்படின்னு சொல்லி, இதுகளோட விரஜபூமி முடியறதுன்னு ஒரு எல்லை கணக்கில் எல்லைக்கல் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விரஜபூமியினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். எப்படி வந்து பத்ரிகாசிரமத்தில் மானா கிராமம் இருக்கோ அந்த மாதிரி காணி கிராமா அப்படின்றது ஒரு எல்லைக்கல் கிராமம். கம்பாஹரா அப்படின்னு அதுக்கு பெயர். ஸோ நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம்? நந்தனவன வாசோசி காணி கிராமா அப்படின்னு. அடுத்து என்ன நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. राधे कृष्णा. जय बोलो आज की आनंद की आशीर्वाद की जय जय जय. राधे कृष्णा.